பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கீங்களா? பிரியமானவர்களே, நாம் சந்தோஷமா இருக்கிறதுக்காகத்தான் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தத்தையும் நான் ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பன்னா, துபாய் தேசத்திற்கு ஊழியத்திற்கு சென்றிருக்கும் பொழுது ஒரு அருமையான ஆவிக்குரிய மகன் குடும்பத்தோடு கூட என்னை போட்ல அழைச்சிட்டு போனான். எங்கன்னா அந்த கடலின் மத்தியில, அந்த பர்டிகுலர் சீல கடலின் மத்தியில ஒரு ஹோட்டல் கட்டி இருக்கிறாங்களாம். அதை பார்ப்பதற்காக போட்ல நிறைய பேர் போறாங்க. பிரியமானவர்களை, அப்படியாய் கடந்து செல்லும் பொழுது, தண்ணீர்களை கடக்கும் பொழுது அந்த போட்டு எப்படி ஆடுது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். பெரிய அலைகள் வரும் பொழுது மேல எழும்பி இறங்குது போட். பிரியமானவர்களே, உண்மையிலே அது நடுங்கத்தக்க ஒரு காரியம்தான். என்னை அழைத்து சென்ற அன்பு மகன் இயேசுவே கதற ஆரம்பித்து விட்டார். அவர் தான் அழைத்து போனார். ரொம்ப பயந்த சுபாவம் உடைய ஒரு மகன் அலற ஆரம்பித்து விட்டார். வேதம் சொல்லுகிறது, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன். பிரியமானவர்களே, அது நடக்கும் போது, விளையாடும் போது அதெல்லாம் சொல்லலையே. தண்ணீர்களை கடக்கும் போது அது ஒரு பயப்படத்தக்க ஒரு காரியம்தான். ஒரு நிமிஷத்துல போட் என்ன ஆயிரும்? தலைகீழ கவிழ்ந்து விடும். அதே போலத்தான் பொல்லாத பிசாசு பெரு வெள்ளம் போல நம்முடைய வாழ்க்கையில எழுந்து நம்ம கூட போராட வருவார். அந்த வெள்ளத்தை தாண்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நாம் மனமடிவாகி நிற்போம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அருள்நாதர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருப்பேன். நீ தண்ணீர்களை பார்த்து பயப்படாத. அது பிசாசு உனக்கு விரோதமா அனுப்பின காரியம். நான் தண்ணீர்களை மேற்கொள்ளுகிற தேவன், இந்த அலைகளை பார்க்கிலும் பெரியவர். இந்த அலைகளை ஒரு வார்த்தையால் அடக்குகிற நான், மகளே, என் மகனே, நான் உன் கூட இருக்கேன். உங்க ஆபீஸ்ல உங்களுக்கு விரோதமா வெள்ளம் போல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருகிறானா? குடும்பத்துல மனைவியால, மருமகனால, மருமகளால, பிள்ளைகளால பிரச்சனைகளை எழுப்பி இருக்கிறானா? வெள்ளம் போல நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அந்த வெள்ளத்தை அமர பண்ணுகிறவர், வெள்ளங்கள் உன் மேல புரண்டு போகாதபடி தன்னுடைய அன்பு கரத்தால் உன்னை தாங்குகிறவர் கூட இருக்கிறார், கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்மளை வாழ வைக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல இரட்சகா, ஆவியானவரே, நான் தண்ணீர்களை கடக்கும் போது உன் கூட இருக்கிறேன், உன் கூட இருப்பேன், அது உன் மேல புரளுவது இல்லை அப்படிங்கிற ஒரு மகா பெரிய நிச்சயம், ஒரு வாக்கு தத்தம், நிரந்தரமான வாக்கு தத்தம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதுப்பா. உமக்கு நன்றி. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி அதை நடப்பிக்கிற உண்மை அப்பா நீங்க, உண்மையான தகப்பன் நீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.